எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி சிமிலேட்டர் பார்ட் 6 நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக பார்த்த எல்லா வீடியோஸ்லையுமே ஒரு ஐபி அட்ரஸ் கொடுப்பாங்க, இன்ஃபர்மேஷன் எப்படி கேதர் பண்ணணும், ஃபிஷிங் அட்டாக்ஸ் வச்சு எப்படி டார்கெட் பண்ணுவாங்க, எப்படி எமோஷனலாக டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருந்துருப்போம். இதில் ஒரு சிஸ்டம் கொடுக்குறாங்க, ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே இன்டர்நெட்டில் கிடைக்காது. நீங்களே எப்படி பண்ணணும், ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் எழுதணும், ஒரு ஸ்கேன் டிஎல்எல் ஃபைலை டவுன்லோட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சில ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணி எப்படி நீங்கள் கிராஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே இதில் நம்ம பார்த்துருந்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு இருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ஹேக்கர் சிமுலேட்டர் நெட் சைபர் செக்யூரிட்டி, ஸோ இது நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இதில் நமக்கு ஒரு சில டாஸ்க்லாம் வரும். ஸோ என்ன மாதிரியான டாஸ்க் அப்படிங்கிறது நம்ம இங்கேருந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ பிகாஸ் அதெல்லாம் பார்த்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய வரும். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸாக என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துக்கோங்க. ஸோ கண்டினியூ கொடுக்குறேன். நமக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய பண்ணியிருந்துருப்போம். ப்ரீவியஸாக வந்து நிறைய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபிஷ் புக்குங்கிற ஒரு விஷயங்களை நம்ம இன்ஃபர்மேஷன் டார்கெட் பண்ணுறது, இன்ஃபர்மேஷன் கேதரிங், அந்த மாதிரி நிறைய பண்ணியிருப்போம். இங்கே யூஸ் ஃபார் கம்பைல்டு எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் தி எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் கிராஃப்டிங் பாப்அப் இன் தி ஹெல்ப் செக்ஷன். ஓகே, ஸோ ஹெல்ப் செக்ஷன் போக சொல்கிறாங்க. எக்ஸ்ப்ளாய்ட் கிராஃப்டிங், ஓகே, எங்கே இருக்குது? ஸோ இங்கே என்னென்னா, யூ won't always find all the necessary exploits on KittyDB. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறீங்க, ஒரு சிஸ்டமை ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா டைமும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் கிடைக்காது. விச் மீன்ஸ் எல்லா டைமும் உங்களுக்கு இன்டர்நெட்லேயே கிடைக்காது. ஒரு சில டைமில் நீங்கள் ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்றாங்க. தென் ரெண்டாவது, நீங்கள் பர்ச்சேஸ் த டிஎல்எல் அண்ட் லைப்ரரி. ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ண ஒரு சிஸ்டமுடைய வெர்ஷன்ஸ்க்கு டிஎல்எல்லோ லைப்ரரியோ நாங்கள் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸ்கேன் டிஎல்எல் அப்படிங்கிற ஒரு டூலும் நாங்கள் வந்து பேக் ஸ்டோரில் கொடுத்துருக்கோம், அதையும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்புறம் எக்ஸ்ப்ளாய்ட் கம்பைல் அப்படிங்கிற டூல் கொடுத்துருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபைலை வச்சு ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். தென் எக்ஸ்ப்ளாய்ட் அகேன்ஸ்ட் தி டார்கெட் நெட்வொர்க் ஆஸ் யூஷுவல். ஸோ இது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம போகலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம், இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். தென் சில்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் நம்ம சைடில் இருந்துச்சுன்னா நம்ம சர்வருக்கு மூவ் பண்ணிக்கலாம். பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம சிஸ்டமில் வந்து ஸ்பேஸ் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். தென் ஸ்ட்ரீம் தேவையில்லை நமக்கு. இது ஜிஸ் கோட் ஓப்பன் பண்ணலாம், க்ளவுட் செட். ஓகே, தென் ப்ரௌசர். ஸோ இங்கே அவங்க சொல்லியிருப்பாங்க, ஸோ இந்த பேக் ஸ்டோரில் நீங்கள் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கன்னு. ஸோ ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணிச்சு. ஸ்கேன் டிஎல்எல் அப்படிங்கிற ஒரு டூல், எக்ஸ்ப்ளாய்ட் கம்பைல் அப்படிங்கிற ஒரு டூல். ஸோ இதை நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. தென் எக்ஸ்ப்ளாய்ட்ஸுங்கிற ஒரு டேப் இருக்குது. இங்கே போனால் டிஎல்எல் HTTP, டிஎல்எல் SMB அப்படின்னு இருக்குது. அப்புறம் லைப்ரரி HTTP, லைப்ரரி SMBன்னு இருக்குது. ஸோ அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ஹெல்ப் செக்ஷனில், நீங்கள் இந்த டிஎல்எல் லைப்ரரியை வச்சு தான் எக்ஸ்ப்ளாய்ட்டை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே டிஎல்எல் லைப்ரரி இருக்கா? ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல டிஎல்எல் நம்ம ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கப்புறம் SMB ஃபார் எக்ஸாம்பிள் லைப்ரரி வேணும்னா அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நமக்கு ஐபி அட்ரஸ் கிடையாது. ஸோ நம்ம எதை ஸ்கேன் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஐபி அட்ரஸ் இல்லை, பட் நம்ம இப்போ எதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போது இந்த பேக் ஸ்டோர் இந்த வெப்சைட்டில் அவங்க வல்னரபிள் நெட்வொர்க்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. இந்த ஷோமி அப்படிங்கிற பார்த்தா இந்த வல்னரபிள் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த சிஸ்டமை நம்ம ஸ்கேன் பண்ணலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளாய்டபிள் ஆதாரம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து ஸ்கேன் பண்ணலாம். ஸோ இதை மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், என்மேப் கொடுத்து ஐபி அட்ரஸ் கொடுத்த உடனே ஸ்கேன் பண்ணுறோம். ஓகே, ஸோ கொடுத்தாச்சு. ஸோ என்மேப் ஐபி அட்ரஸ் கொடுத்த உடனே நமக்கு வெர்ஷன்ஸும் அதுக்கப்புறம் அதனுடைய ஓப்பன் போர்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்துருக்கு 2.1.4 எக்ஸ்ப்ளாய்ட் டிபி. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த KittyDBயில் போய் SMBன்னு பார்க்குறோம். SMBயை பார்த்துட்டு அட் த சேம் டைம் 2.1.4 இருக்கான்னு பார்க்குறோம். இங்கே இல்லை. இப்போது நம்ம இதை வந்து மேனுவலாக தான் கிராஃப்ட் பண்ணி ஆகணும். ஸோ எப்படி கிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 2.1.4 கொடுத்துருக்காங்க, SMBன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டாக. அப்போ SMB அப்படிங்கிறது நமக்கு ஒரு சர்வீஸ்ன்னு தெரிய வருது. அப்போ பேக் ஸ்டோரில் போய் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், SMBயுடைய DLL, அதாவது SMBயுடைய DLL டவுன்லோட் பண்ணோம். என்ன SMBயுடைய DLL 2.1.4 கொடுக்குறேன். ஸோ இந்த வெர்ஷனை கொடுத்து பைன்னு கொடுக்குறேன். ஸோ ஐட்டம் பர்ச்சேஸ்ட் SMB 214 DLL பர்ச்சேஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே லைப்ரரி ஃபைல் நமக்கு தேவை கரெக்டாக. இப்போ நம்ம லைப்ரரி என்ன பண்ணுறேன், 2.1.4 கொடுக்குறேன். கொடுத்து
பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு இந்த லைப்ரரி ஃபைலும் இருக்கும், ரெண்டாவது இந்த டிஎல்எல் ஃபைலும் இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் விண்டோஸ் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் கேம் ஆடுறீங்க, இப்போ இந்த சிமுலேட்டர் நம்ம ஆடிக்கிட்டு இருக்கும். அப்போது இந்த டிஎல்எல் ஃபைல் எப்படின்னா ஒவ்வொன்றும் டிபெண்டன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றுத்துக்குமே இப்போ நீங்கள் வந்து மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு ப்ராசஸ்லேருந்து ஓப்பன் ஆகும். கரெக்டாக அப்படி எக்ஸ்ப்ளோரர் இருந்தால் தான் மை கம்ப்யூட்டருக்குள்ளே நீங்கள் போக முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா ஒரு டிபெண்டன்சி, அதுக்குன்னு ஒரு சில டிபெண்டன்சிஸ் தேவை. அதாவது சப்போர்ட்டட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஎல்எல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சப்போர்ட்டட் ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் லைப்ரரிஸ். அதில் வந்து லைப்ரரிஸ் அப்படின்னா நிறையவே இருக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லைப்ரரி ஃபோல்டர்ஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு .exe ஃபைல்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ ஃபைல்ஸ், மீடியா ஃபைல்ஸ் அந்த மாதிரிலாம் கூட ஒரு லைப்ரரி ஃபோல்டர்ஸ்குள்ளே வச்சிருப்பாங்க. பட் இந்த இடத்துல நமக்கு தேவை என்னன்னா டிஎல்எல் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம், லைப்ரரி டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இது ரியல் டைம் கேசஸில் நம்ம சொன்ன அந்த எக்ஸாம்பிள் தான். எல்லாமே ஒரு டிபெண்டன்சி மாதிரி. ஸோ டிபெண்டன்சி அது இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஸோ அது இல்லைனா ஒர்க் ஆகாது. ஸோ அது ஒரு டிபெண்டன்சிஸ். இப்போ இங்கே நமக்கு இந்த ரெண்டுமே டவுன்லோட் பண்ணியாச்சு. எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல போனால் தெரியும். எங்கே இந்த ஃபைல் ஜில்லாவில் போனால், நம்ம சர்வர் ஜில்லாவில் போனால் இந்த இடத்துல இருக்கும். DLL SMB 214 இருக்கு. அதுக்கப்புறம் லைப்ரரி லைப்ரரி SMB 214 இருக்கு. இப்போ நம்ம இதை வச்சு எக்ஸ்ப்ளாய்ட்டை வந்து நம்ம கம்பைல் பண்ணணும். ஸோ அந்த கம்பைலுக்கு என்ன கமெண்ட் அப்படிங்கிறது நம்ம இங்கே போனால் ஸோ நம்ம கம்பைலுக்கு என்னன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. எப்படி கம்பைல் பண்ணுறது அப்படின்னு கிராஃப்டிங். ஸோ ஸ்கேன் DLL டூல் DLL ஃபைல். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கேன் DLL கொடுத்து DLL ஃபைலை கொடுக்குறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளாய்ட் கம்பைல் டூல், அதுக்கப்புறம் லைப்ரரி ஃபைல். ஓகே, ஸோ இப்போ யூஸ் எக்ஸ்ப்ளாய்ட். இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஸ்கேன் DLL ஃபைலை கொடுத்தாகணும். ஸோ போகலாம், போயிட்டு LS கொடுக்குறேன். LS கொடுத்துட்டு LS எந்த இடத்துல DLL இருக்குது, DLL SMB கரெக்டாக. அப்புறம் ஸ்கேன் DLL கொடுத்துட்டு தென் இந்த DLL ஃபைலை நம்ம ஸ்கேன் பண்ணி ஆகலாம். ஓகே, கொடுக்குறோம். இப்போ இதை வந்து ஸ்கேன் பண்ணி நமக்கு இந்த டிஎல்எல்ல ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கா, இந்த டிஎல்எல்ல ஒரு இஷ்யூ இருக்குது, இதை வச்சு நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஸ்கேன் டிஎல்எல் அதை தான் பண்ணோம். அந்த நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலில் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் இருக்கா, இதை வச்சு நம்ம ஏதாச்சும் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் வரும். இப்போ நமக்கு ஏதாச்சும் வந்துருக்கா, எக்ஸாக்ட்லி. இப்போ பஃபர் ஓவர்ஃப்ளோ வல்னரபிலிட்டி ஃபவுண்ட் அட் மெமரி அட்ரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இப்போ இந்த ப்ராசஸில், அந்த சிஸ்டமில் ஒரு ப்ராசஸில் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நோட் பேட் இருக்குது. அந்த நோட் பேட் ரன் ஆகிற ஒரு ப்ராசஸில் ஒரு பஃபர் இருக்குது. அந்த ஸ்பேஸை வச்சு நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் பஃபர் ஓவர்ஃப்ளோ எக்ஸ்ப்ளாய்ட். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும், எக்ஸ்ப்ளாய்ட் கம்பைல்னு ஒரு இது இருக்குது கரெக்டாக. ஸோ LS எக்ஸ்ப்ளாய்ட் கொடுக்குறோம். இப்போ எக்ஸ்ப்ளாய்ட் கம்பைல், அவங்க சொன்ன சாஃப்ட்வேர் நேம் என்ன, ஸோ நம்ம இங்கே போகிறோம், டூல்ஸ் போனால் எக்ஸ்ப்ளாய்ட் கம்பைல் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ எக்ஸ்ப்ளாய்ட் கம்பைலை நம்ம கொடுக்கலாம். ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டை கம்பைல் பண்ண போகிறோம். எக்ஸ்ப்ளாய்ட் கம்பைல் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளாய்ட் கம்பைல் லைப்ரரி ஃபைல் அண்ட் மெமரி அட்ரஸ். ஸோ இதுதான் அந்த மெமரி அட்ரஸ். இப்போ இந்த லைப்ரரி ஃபைல் நமக்கு எங்கே இருக்குது, ஸோ அது வந்து இந்த லைப்ரரி SMBக்குள்ளே இருக்கும். ஸோ அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ LS லைப்ரரி SMBக்குள்ளே என்டர் கொடுக்குறேன். இப்போ இது வந்து லைப்ரரி ஃபைல். இப்போ இங்கே DLL நம்ம ஸ்கேன் பண்ணியாச்சு. DLL ஸ்கேன் பண்ணும்பொழுது ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த எக்ஸ்ப்ளாய்ட் கம்பைலை கொடுக்குறோம். இப்போ எக்ஸ்ப்ளாய்ட் கம்பைல் கொடுத்துட்டு இந்த லைப்ரரி ஃபைலை நான் காப்பி பண்ணுறேன். இதுதான் அந்த லைப்ரரி. இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டை என் சைடில் பில்ட் பண்ணுறேன். ஸ்பேஸ் இந்த மெமரி அட்ரஸ், நமக்கு அந்த DLL ஃபைலில் கிடைச்ச மெமரி அட்ரஸ் காப்பி. தென் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். நோ ஷெல் கோட் ஃபவுண்ட் ஃபோல்டர். ஸோ அப்படின்னா நோ ஷெல் கோட் ஃபவுண்ட். அப்போ என்ன, எக்ஸ்ப்ளாய்ட் கம்பைல் லைப்ரரி ஃபைல் அண்ட் மெமரி அட்ரஸ் அப்படின்னா இப்போ நம்ம கொடுக்குறது எங்கே, வெயிட் பண்ணுங்கள், அந்த மேபி அந்த எக்ஸ்ப்ளாய்ட் எங்கன்னா லைப்ரரிக்குள்ள சம்திங் நம்ம தப்பு பண்ணுறோம். அப்போ என்ன வருதுன்னா நோ ஷெல் கோட் ஃபவுண்ட் இன் தி ஷெல் கோட் ஃபோல்டர். அப்போ சம்திங் எரர் இருக்குது, நம்ம என்னவோ பண்ணுறோம். ஸோ ஷெல் கோட். ஓகே, இப்போ நம்ம இருங்க, LS ஷெல் கோட் ஓப்பன் பண்ணுறோம். அப்போ இங்கேயும் எதுவும் இல்லை. இப்போ நமக்கு ஏதோ அப்போ டவுன்லோட் பண்ணுறது மிஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னா எக்ஸாக்ட்லி இந்த ஷெல் கோடை நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை டவுன்லோட் பண்ணியாச்சு. அப்போ இந்த ஷெல் கோடை ஒன்று பை பண்ணுறேன். இப்போ இந்த ஷெல் கோட் இருந்தால் தான் நமக்கு வந்து எக்ஸ்ப்ளாய்ட் கம்பைல் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சேம் கமெண்ட்டை நான் என்டர் பண்ணுறேன். போயிட்டு எக்ஸ்ப்ளாய்ட் கம்பைல். இப்போ நம்ம இது எல்லாமே ஒரு டிபெண்டன்சி. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு ஃபைல் நீங்கள் இல்லைனா கூட உங்களால் எக்ஸ்ப்ளாய்ட் பில்ட் பண்ண முடியாது. இதே தான் ரியல் டைம் கேசஸ்லையும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டம் நீங்கள் அட்டாக் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான டிபெண்டன்சிஸும் சரி, அதுக்கான
ஃபோல்டர்ஸும் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் தான் நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். ரியல்டாக சிம்பிளாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேமை ரன் பண்ணுறீங்கன்னா ஜாவா தேவை. ஜாவா ஜிஆர்இ, ஜாவா அதுக்கப்புறம் ஜிஆர்எம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேடிகே கிட்டு, இந்த மாதிரி ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க அந்த ஃபைல், அப்புறம் ஜாவா டெவலப்மெண்ட் கிட்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைல்ஸ் இருந்தால் தான் உங்கள் சிஸ்டமில் ரன் ஆகும். இதெல்லாம் வந்து ஒரு பேஸ். இங்கே சக்ஸஸ் எக்ஸ்ப்ளாய்ட் அண்டர் தி எக்ஸ்ப்ளாய்ட் ஃபோல்டர், ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டை நம்ம கிராஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ அது எக்ஸ்ப்ளாய்ட் ஃபோல்டருக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்ட்லி இதுதான் அந்த எக்ஸ்ப்ளாய்ட். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஆகணும். ஸோ எப்படி நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவோம்? ஸோ இப்போ எக்ஸ்ப்ளாய்ட் -smb கொடுத்தாச்சு. தென் இந்த ஃபோல்டரை நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ப்ளாய்ட் -smb இந்த -smb இந்த எக்ஸ்ப்ளாய்ட் நேம், தென் இந்த ஐபி அட்ரஸ், நம்மளுடைய டார்கெட் ஐபி அட்ரஸ், நம்ம எந்த ஐபி அட்ரஸ் நம்ம ஸ்கேன் பண்ணோம். ஸோ இங்கே இருக்கும். சரி, ஸோ ஸ்கேன் பண்ண சிஸ்டம் இதுதான். ஸோ இப்போ இதை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட், தென் என்டர். இப்போது இங்கே நமக்கு இன்னொன்று நம்ம தப்பு பண்ணிட்டோம். என்னென்னா இந்த ட்ரேசர் மானிட்டர் எனேபிள் பண்ணல. ட்ரேஸ் மானிட்டர் இப்போ இங்கே நமக்கு கனெக்ஷன் இனிஷியேட்டும் ஆகிட்டு, அதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அந்த சிஸ்டமை நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு பாருங்கள், யூஸ் 4 கம்பைல்ட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸில் 1 இருந்தது முன்னாடி, இப்போ 2 மாறிடுச்சு. அப்போ இது கரெக்ட். இப்போ நம்ம பண்ணியிருக்கிற ஸ்டெப் வந்து ப்ராப்பரான ஸ்டெப்பு, கரெக்டாக நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 4 வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே நம்ம கற்றுக்கிட்டது என்ன விஷயம் அப்படின்னா, ஸோ ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டை நம்ம வந்து கம்பைல் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டை நம்ம ரெடி பண்ணணும். ஸோ எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க சைட்லேயே. ஸோ என்ன அப்படின்னா, முன்னாடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த வெப்சைட்டில் போவோம். எந்த வெப்சைட் அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க இந்த ஹோமில் போனால் கிடிஎஸ்டிபி வெப்சைட் இருக்கும். இங்கே நம்ம எக்ஸ்ப்ளாய்ட்டை டவுன்லோட் பண்ணிப்போம். தென் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ப்ளாய்ட்டை ரன் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிஸ்டம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து டோட்டலாக அந்த கேஸ் இஸ் டிஃப்ரெண்ட். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் சிஸ்டம் வந்து ஸ்கேன் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குன்னா, எங்கன்னா இங்கே வந்து நமக்கு இந்த ஜிஸ்கார்ட்லேயும் எந்த ஒரு ஐபி அட்ரஸும் அவங்க கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த வல்னரபிள் நெட்வொர்க்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. இப்போ இங்கே ஒரு ஐபி இருக்குது. இந்த ஐபியை நான் ஸ்கேன் பண்ணுறேன். இந்த ஐபியை ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கப்பல் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. என்னென்னா 2.1.1.4 SMB வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும், ஓப்பன் இருக்குது அப்படின்னு வந்திருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 2.1.4 வந்து இங்கே எஸ்எம்பியில் இருக்கான்னு சொல்லி கிடிஎஸ்டிபியில் பார்க்குறேன். இந்த எஸ்எம்பியில் எனக்கு 2.1.4 இல்லை. அப்போது நம்ம கிராஃப்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா, அவங்களே டூல் கொடுத்துருக்காங்க. என்ன டூல் அப்படின்னா, இந்த பேக் ஸ்டோர் போனால் ஸ்கேன்டிஎல்எல் எக்ஸ்ப்ளாய்ட் கம்பைல் அப்படிங்கிற ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. இந்த டூலை வச்சு நீங்கள் கம்பைல் பண்ணலாம் அப்படின்றாங்க. இப்போ இந்த ஸ்கேன்டிஎல்எல் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நமக்கு இந்த 2.1.4 வெர்ஷன்ஸ் இருக்கா, இதுக்கு நம்ம அதுக்கான ஷெல் கோடை டவுன்லோட் பண்ணி ஆகணும். எங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் டவுன்லோட் பண்ணி ஆகணும். எங்கன்னா இங்கே இப்போ SMB DLL ஒன்று டவுன்லோட் பண்ணுறோம், அப்புறம் லைப்ரரி ஒன்று டவுன்லோட் பண்ணுறோம், அப்புறம் இந்த ஷெல் கோட் டவுன்லோட் பண்ணுறோம். எதுக்காகனா, இந்த 2 வச்சு இந்த DLL ஃபைலை வந்து அந்த சிஸ்டமில் ஏதாச்சும் மெமரி அட்ரஸ் ஓப்பனில் இருக்கா, அதை வச்சு கிராக் பண்ண முடியுமா, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். தென் லைப்ரரி ஃபைல் நம்மகிட்ட இருக்குது. அந்த லைப்ரரியை வச்சு ஷெல் கோடை ஒன்று டெவலப் பண்ணுறோம். அது எது மூலமாக அப்படின்னா, எக்ஸ்ப்ளாய்ட் கம்பைலேஷனை வச்சு நம்ம டெவலப் பண்ணுறோம். ஸோ அந்த கம்பைலேஷன் வச்சு நீங்கள் பார்க்கும்பொழுது எக்ஸ்ப்ளாய்ட் கம்பைல் நமக்கு இங்கே இருக்குது. தென் லைப்ரரி ஃபைல், தென் மெமரி அட்ரஸ் கொடுத்தா தென் நமக்கு ஷெல் கனெக்ஷன் இனிஷியேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அவங்க சிஸ்டம்குள்ளே போயாச்சு. எங்கன்னா இந்த வல்னரபிள் நெட்வொர்க்ஸ் ஐபி அட்ரஸ்க்குள்ளே போயாச்சு. அதாவது கிடிஎஸ்டிபியில் எக்ஸ்ப்ளாய்ட் டவுன்லோட் பண்ணாமல் நீங்கள் கிராஃப்ட் பண்ண எக்ஸ்ப்ளாய்ட் மூலமாக நீங்கள் உள்ளே போயிருக்கீங்க. இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு அப்ஜெக்டிவும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இதில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து இன்டர்நெட்டில் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. ஸோ நம்ம ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம கம்பைல் பண்ணி ஆகணும், நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு நம்ம ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டூல்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டப்பில் ரியல் டைமில் கிடைக்கும். இப்போ இந்த டூல்ஸ் அப்படின்னா, நீங்கள் Nmap டூல்ஸ் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் காலையில். எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த DLL ஃபைல்ஸும் சரி, லைப்ரரி ஃபைல்ஸும் சரி, நீங்கள் மெட்டாஸ்பிளாட் ஃப்ரேம்வொர்க்ஸ்குள்ள வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது இதை நீங்கள் வந்து சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்ஸ்க்காக பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற விஷயங்கள். ஸோ இதனால் எந்த ஒரு லிங்க் வந்தாலும் சரி, தேவையில்லாமல் வந்து உங்கள் சிஸ்டம் ஓப்பன் போட்ஸ்தான் சொல்லி அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் சைடில் சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் ஆன்டிவைரஸோ அதே மாதிரி ஓப்பன் சர்வீஸோ அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வச்சிருந்துருக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அடுத்த வீடியோ நம்ம என்ன என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சூப்பருங்க, போலீஸும் வந்துட்டாங்க. ஸோ இதோட நம்ம இந்த இதை முடிக்கிறோம்.